வீட்டில் எந்த செடிகள் வளர்த்தா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட தன்மை எப்பயுமே இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எந்த செடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மரம் கன்று வச்சாலும் சரி, செடி வச்சாலும் சரி, கொடி வச்சாலும், எது வச்சாலும் எந்த நாள் அன்னைக்கு வச்சா சிறப்பாக இருக்கும். அதில் வந்து மண்ணெல்லாம் போட்டு இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இப்போ உயிர் சக்தி உடம்புக்கு, லங்ஸ் சுத்தம் அடைஞ்சு உயிர் சக்தி உடம்புக்கு சுத்தமாக நல்ல சக்தி கிடைக்கும் போது கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வீட்டில் எந்த செடிகள் வளர்த்தா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட தன்மை எப்பயுமே இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு நடத்த இருக்கிறோம். அதற்கான டீட்டெயில் சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். நமக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் போகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தாந்திரிக பரிகார பயிற்சி வகுப்பில். சரி, இப்போ வாங்க, வீட்டில் எந்த செடி இருந்தால் நமக்கு வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எந்த செடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மரம் கன்று வச்சாலும் சரி, செடி வச்சாலும் சரி, கொடி வச்சாலும், எது வச்சாலும் எந்த நாள் அன்னைக்கு வச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பொதுப்படையாக பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரையில் போய் செடி வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் நட்டு வைக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை, ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த செடியாக இருக்குது, யாராவது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் அந்த செடியை நட்டு வைக்கலாம். சுக்கிரஹோரை அப்போ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை அப்போ அந்த செடியை போய் வாங்கிட்டு வர்றது கிளம்பியும் போகலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை எப்போன்னு கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணியில் சுக்கிரஹோரை, அப்போ கடலாம் திறந்திருக்காதே, கரெக்டு. ஏற்கனவே செடி தான் நட்டு வைக்கலாம், ஓகே. மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரலும் சுக்கிரஹோரை, நைட்டு 8 to 9 சுக்கிரஹோரை. இதில் ஏர்லி மார்னிங் வரக்கூடிய சுக்கிரஹோரை இருக்கு பாருங்க, காலைல 6லேருந்து 7, அந்த நேரத்தில் நம்ம செடி வச்சா ரொம்ப நல்லது. வாங்கிட்டு போகிறதுக்காக இருந்தால் மத்தியானம் 1 to 2 பயன்படுத்திக்கலாம். இல்லை 1 to 2 போய் வாங்கிட்டு வந்து அப்போ பக்கத்தில் வீடு இருக்குது, பக்கத்தில் செடிகள் இருக்குன்னா அப்போ வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். சரி, இது ஒன்றுங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரத்தில் வரக்கூடிய உங்களுடைய பட்சி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நட்சத்திர பட்சி அதிகார பட்சியாக இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பஞ்சபட்சி சாஸ்திரம், நட்சத்திர பட்சி இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றீங்களா? நம்ம இதற்காக ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதில் நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாகவே தெரியும், உங்களுக்கு சொல்லித் தருவோம். உங்களோட பெயர் பட்சி, நட்சத்திர பட்சி, திதி பட்சி எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். எப்பப்போ எதாவது செய்யணும்னு சொல்லிக் கொடுப்போம். சரி, ஓகே. அது நீங்கள் கிளாஸ் கற்றுக்கும் போது நீங்கள் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய வெள்ளிக்கிழமை மணிக்கு வாங்கிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தாங்க எனக்கு ஆஃபீஸ் லீவ் இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிட்டு வரீங்களா? செடியில் வச்சுக்கோங்க, அதாவது அந்த இதே வச்சுக்கோங்க, அந்த பேக்கில் கொடுப்பாங்களா அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை மணிக்கு நீங்கள் அதை காலைல 6 to 7 சுக்கிரஹோரையில் வச்சிங்கன்னா செழிப்பாக வளரும். செடி நல்ல எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்கிறதோ, நம்ம வைக்கக்கூடிய மரம் கன்று எதுவாக இருந்தாலும் சரி, செழிப்பாக வளர்கிறதோ நம்ம வாழ்க்கையும் செழிப்பாக வளரும். சரிங்களா? சரி, இப்போ வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்கலான்றதை பார்க்கலாம் மகாலட்சுமி தன்மை வர்றதுக்கு. சரி, வெத்தலை கொடி நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது, வெத்தலைனால என்னங்க, ஒரு சாமிக்கு நம்ம என்னென்ன கொண்டு போவோம், கோயிலுக்கு போகிறதா என்னென்ன கொண்டு போவோம், வீட்டில் பூஜை பண்ணது என்ன பண்ணுவோம், வெத்தலை பாக்கு, தேங்காய், பூ, பழம், இது முக்கியமாக எல்லாருமே வாங்குறது. அப்போ வெத்தலைங்கிறது ஒரு மங்களகரமான விஷயம். அப்போ மங்களகரமான விஷயம் நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்ம வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நிறையா வளர ஆரம்பிக்கும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வெத்தலை கொடி. இன்னொன்றுங்க, வெத்தலை கொடி எப்பயுமே தனியாக வைக்கக்கூடாது. வெத்தலை கொடி இப்போ ஒரு தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு தொட்டியில் கற்பூரவள்ளி இலையாவது வச்சுக்கோங்க, கற்பூரவள்ளி செடியாவது வச்சுக்கோங்க. தனியாக எப்பயுமே வெத்தலை கொடியை வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கற்பூரவள்ளியாக வச்சுக்கோங்க. கற்பூரவள்ளியும் நமக்கு மூலிகை தான், வேறு ஏதாவது மூலிகை கூட வச்சுக்கலாம். கற்பூரவள்ளி கொஞ்சம் பெஸ்ட்டு, நமக்கு மூலிகை தான். இப்போ திடீர்னு கோல்டு பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கற்பூரவள்ளி சாப்பிட்டா போதும். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் அதை எடுத்து கஷாயம் போட்டு கொடுத்தா போதும், சரியாயிடுது. அப்போ வெத்தலை கொடியும் நமக்கு நல்லது, கற்பூரவள்ளியும் நமக்கு நல்லது. இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே பக்கத்தில் வைக்கணும். நம்ம என்ன நினைப்போம், இங்கே இருக்குது வெத்தலை கொடி, அந்த பக்கம் இருக்குது கற்பூரம், அதில் பக்கத்தில் வைக்கணும், ஒரு துணையாக இருக்க வேண்டும். வெத்தலை கொடி வளர்க்கும் போது டெய்லி தண்ணி ஊற்றணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. சுக்கிரஹோரையில் வைக்கிறோமா ஃபஸ்ட்டு, சுக்கிரஹோரையில் வீட்டில் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து இந்த கவர்லாம் பிரிச்சுட்டு மண், இந்த சட்டி இருக்குது பாருங்கள், அதாவது பூத்தொட்டி, அதில் வந்து மண்ணெல்லாம் போட்டு இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நல்ல பால் ஊற்றுங்க. பேக்கெட் பால்லாம் வேணாம், முடிஞ்சால் பசும்பால் கிடச்சா ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு
மஞ்சத்தூள் இருக்கு பாருங்கள், தண்ணியில் கரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றி அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றி செடியை வைங்க. மங்களகரமானது. இந்த செடி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த செடி வச்சாலும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்கிறது. அதுவும் முக்கியமாக வெத்தலைக்கும் துளசிக்கும். இப்போ பக்கத்தில் இருக்கணும் கற்பூரவள்ளி வச்சுருக்கீங்க, அதுக்கும் அதே மாதிரி வைங்க. அதுவும் அதே நாள் வைக்கணும்னா அதே நாள் வச்சா ரொம்ப சிறப்பு. அடுத்து துளசியை பற்றி தான் சொல்ல போகிறோம். துளசிக்கும் அதே மாதிரி தான். இப்போ வெத்தலை கொடி இருக்குது, ஓகே, இது மகாலட்சுமி தன்மை கொண்டது. துளசிங்கிறது தெய்வீக தன்மை கொண்டது. இப்போ துளசி கூட கருந்துளசியும் சேர்த்து வைக்கிறோம். ஒரே தொட்டியில் கூட வைக்கலாம். துளசியும் கருந்துளசியும் ஒரே தொட்டியில் கூட வைக்கலாம். வைக்கும்போது விஷ்ணு பகவானும் லக்ஷ்மியும் நம்ம வீட்டில் இருக்கிறதாக அர்த்தம். சரிங்களா? இப்போ துளசியும் நல்லா கவனிச்சுக்கோங்க. தீட்டு, பெண்கள் வந்து இந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸ் டைம் இருக்குது பாருங்கள். பீரியட்ஸ் டைம் அந்த துளசி செடி பக்கம் கூட போயிடாதீங்க, தொடாதீங்க, தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். வேறு யாராவது வீட்டில் தண்ணி ஊற்றி சொல்லுங்கள். சரிங்களா? பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீக தன்மை கொண்டது. அந்த பெண்கள், அது காரணம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. பெண்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கழிவுகள் வெளியில் போகும். அப்போ அவங்களோட எனர்ஜி லெவல் மாறி இருக்கும். அவ்வளோதான். பீரியட்ஸ் அப்படின்னாலும் இதுதான் பேசிக்காக. இது ஆன்மீகத்தில் பார்த்தா அவங்களுடைய உடம்புலோட எனர்ஜி லெவல் மாறி இருக்கும். அந்த எனர்ஜி லெவல் மாற இருக்கும்போது சில சமயங்களில் நெகட்டிவ் எனர்ஜியாக கூட அது இருக்கலாம். அது நெகட்டிவ்னு அப்படிலாம் நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க. ஒத்து வராத எனர்ஜியாக இருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் சில ஒரு மதம் ஜாதியில் சொல்லுவாங்களே தெரிலங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிரிவினர்னு வச்சுப்போம். பீரியட்ஸ் ஆனாங்கன்னா பெண்கள் தனியாக தான் ஒரு ரூம் இருப்பாங்க. அந்த ரூமில் தான் இருப்பாங்க, வெளியில் வர மாட்டாங்க. மோஸ்ட்லி வெளியில் வர மாட்டாங்க, அந்த ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. தலைக்கு குளிக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, தலைக்கு குளிக்க மாட்டாங்க. 3 நாள் 5 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு தான் தலைக்கு குளிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க இன்னொன்று முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, சமைக்கவும் மாட்டாங்க. அவங்க சமையல் செய்ய மாட்டாங்க, வீட்டிலேருந்து வெளியில் எந்த ரூமுக்கும் போக மாட்டாங்க, தலைக்கும் குளிக்க மாட்டாங்க. 5 நாள் கழிச்சு தான் தலை குளிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றாவே படுக்கிறாங்க, ஒரே பெட்டிலே படுத்துங்கிறாங்க. சரிங்களா? அது வந்து அந்த எனர்ஜி லெவலில் மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. இது நம்ம முன்னோர்கள்லாம் சாதாரணமாக எந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போகலைங்க. எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அந்த ரீசனை மறைச்சி வச்சதுனால நமக்கு இப்போ அது வந்து மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது. இப்போ அந்த மாதிரி படுத்து தூங்கும்போது, அதாவது தனியாக இருக்கும்போது ரொம்ப நல்லது. இருந்தால் நல்லது, வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ஓகே. தனியாக இருக்கணும், தலைக்கு குளிக்கக்கூடாது. ஏன்னா உடம்புல சூடு, அந்த நேரத்தில் பெண்களுக்கு சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தலைக்கு குளித்தா உடம்பு குளிர்ச்சி அடையும், உடம்புல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும். ஏன்னா உடம்பு சூடை க்ரியேட் பண்ணுது. எனக்கு சூடு வேணும்னு சொல்லி தலைக்கு போட்டு குளிக்கிறதுனால உடம்புல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். இம்பார்ட்டன்சி, கரு வந்து உருவாகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல ப்ராப்ளங்கள் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். சரி, ஓகே. அப்போ உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது தேவையில்லாத ஒரு சக்தி நிலை வெளியில் போகிறதுனால துளசியை வந்து கருக வச்சிரும். துளசி ரொம்ப மென்மையான செடி, எனர்ஜி வைஸில் சென்சிட்டிவான செடி. சரிங்களா? அதனால் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது நல்லது. நார்மலாக எப்பயுமே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குளிச்சுட்டு துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது. செடிக்கு தண்ணி ஊற்றணும், அது ரொம்ப நல்லது. இப்போ வீட்டிலேருந்து நம்ம வெளியில் கிளம்பி போகிறோம். வெளியில் கிளம்பி போகிறோம், சகுனம் பார்ப்பாங்க சிலர். இந்த சகுனம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. எப்போ தெரியுங்களா? நீங்கள் இந்த துளசி செடியை பார்த்துட்டு துளசி செடிக்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா போகிறேன், எனக்கு இது நல்லது பண்ணி கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா சகுனம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்னா, மாடி வீட்டில் இருக்கேங்க, நான் பால்கனியில் தாங்க துளசி செடி வச்சுருக்கேன், நான் இண்டிவிஜுவல் ஹவுஸு பெரிய ஹவுஸாக இருக்குது, பின்னாடி தாங்க துளசி செடி வச்சுருக்கிறேன், பரவாயில்ல நேராக போங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புங்க. டெய்லி ஆஃபீஸ் போகும்போது, ஆமாம் டெய்லி ஆஃபீஸ் போகிறது நல்லது தானே, நமக்கும் நல்லது தானே, நம்ம ப்ரே பண்ணிட்டு போகிறது. அப்போ துளசி செடிக்கிட்ட போய்ட்டு ப்ரே பண்ணிட்டு போங்க. பெண்கள் உடனே யோசிப்பீங்க, நானும் ஆஃபீஸ் போகிறேங்க, பீரியட்ஸ் டைமில் துளசி செடிக்கிட்ட போய் வேண்டலாமா? நீங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. இருக்கிற இடத்துல மனசார ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு நல்லபடியாக அழைச்சிட்டு போங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் மனசார ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க. சரி, இது மட்டும் போதுமா? இன்னொன்று வேறு என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம் இருக்குது. மல்லிகைப்பூ செடி. மல்லிகைப்பூ செடி, ஒரிஜினல் மல்லிகைப்பூ செடி தாங்க நான் சொல்கிறது. அந்த வாடா மல்லி, நிறைய மல்லி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி மல்லிலாம் கிடையாது. இது ஒரிஜினல் மல்லி இருப்பாங்க, செடியில் தான் வருது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு 4-5 செடி, ஒரு 10 செடி அந்த மாதிரி வச்சுருந்தா எடுத்து நம்ம ஒரு கட்டி பூ தலையில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி பூ பூச்சுன்னா நல்லா வச்சுக்கலாம். இல்லையா, ஒரு செடி 2 செடி தான் வைக்க முடியுதா வச்சுக்கோங்க. அதோட வாசனை இருக்குது பாருங்கள், மல்லிகைப்பூ வாசனை வீட்டில் தெய்வீகத்தன்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இன்னொன்று, மல்லிகைப்பூ மோந்து பார்க்கும்போது லங்ஸ் சுத்தமாக அடையும். சளி பிடிக்குது, ஆஸ்துமா இருக்குது, ஆஸ்துமான மூச்சு இறக்கிற நேரத்தில் அந்த வாசனையை எடுக்கக்கூடாது. சளி பிடிச்சிருக்கும் போது அந்த வாசனை எடுக்கக்கூடாது. சாதாரணமாக அடிக்கடி சளி பிடிக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிறேன், குளிர்காலத்தில் வருது அப்படின்னா அவங்க தினமுமே ஒரு மல்லிகைப்பூ எடுத்து நல்லா ஸ்மெல் பண்ண லங்ஸு சுத்தம் அடையும்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கல்யாணம் பண்ண நேரத்தில் மல்லிகைப்பூ வச்சுக்கணுமாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் தினமும் மல்லிகைப்பூ வச்சுக்கணுமாங்க. அவங்களுக்கு என்னென்னா லங்ஸு சுத்தமடையும். லங்ஸு சுத்தமான என்ன ஆகுன்னு கேட்குறீங்களா, உயிர் சக்தி உடம்புல நல்லாயிருக்கும். இப்போ பெண்கள் வச்சுக்கிறாங்க, இப்போ பெண்கள் அந்த ஒய்ஃப் பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருப்பார், அவருக்கும் அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்களோட லங்ஸு சுத்தமடையும். இப்போ உயிர் சக்தி உடம்புக்கு லங்ஸு சுத்தமடைஞ்சு உயிர் சக்தி உடம்புக்கு சுத்தமாக நல்ல சக்தி கிடைக்கும் போது கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உடம்பு நல்லா இருக்கும்போது மனசு நல்லா இருக்கும், மனசும் உடம்பும் தெளிவாக இருக்கும். அப்போ உயிர் சக்தி சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு சாதாரண விஷயம் மல்லிகைப்பூ வச்சுக்கோ தலையிலன்னு சொல்கிறத, ஒரு பூ வச்சுக்கோன்னு சொல்கிறத எவ்வளோ பெரிய ரீசனுக்கு பின்னாடி அதை ஒழிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மல்லிகைப்பூ வச்சுக்கணுன்ற ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ரீசன் நம்ம ஒழிச்சு வச்சுருக்காங்க நமக்காக. அப்போ இவ்வளோ நல்லது நடக்குமா, அப்போ ரோஜா பூ வச்சுக்கலாமா, எல்லாருமே எல்லா பூவுமே வச்சுக்கலாம். அதுவும் மல்லிகைப்பூ முக்கியமாக மகாலட்சுமி தன்மை கொண்டது. அப்போ வீட்டில் மல்லிகைப்பூ செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. அதுவும் எல்லா செடியும் அதே மாதிரி தாங்க. வெள்ளிக்கிழமை சுக்கரவில் வைக்கிறது நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பால், கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, தினமும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு டைம் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பால், கொஞ்சம் மஞ்சள் தண்ணி, அப்புறம் தண்ணி, தினமும் தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றினாலே போதும், சரிங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமாக மகாலட்சுமி தன்மை கொண்டது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு மணி சேர்க்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கக்கூடியது எதுனா மணி பிளான்ட். மணி பிளான்ட் வைக்கிறது தனி முறைகள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் படுற மாதிரி இருக்கும், சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா மணி பிளான்ட் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு. செகண்டு, அந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூபா காயின் இருக்குது பாருங்கள், இரும்பு காயின். அந்த ரூபா இரும்பு காயினை ஒரு 5 காயின் கொஞ்சமாக மண் போட்டுக்கோங்க. அதில் ரூபா இரும்பு காயின் ஒரு 5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டு அதுக்கப்புறமா அந்த மணி பிளான்ட் வச்சு அதை வளர்த்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மணி பிளான்ட் எந்த அளவுக்கு வளருதோ, அது கொடி மாதிரி தான் வளரும். கொடி மாதிரி எந்த அளவுக்கு பெருசாக வளருதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில். ஸோ அப்போ இந்த செடிகள்லாம் வச்சு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம இந்த செடியை பாதுகாத்து வரோமோ நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இந்த செடிகள் எந்த அளவுக்கு செழுமையாக வளருதோ நம்ம வாழ்க்கையும் செழுமையாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, உங்களுக்கு என்ன செடி வைக்க முடியுமோ அந்த செடி வச்சு வளர்த்துருங்க. இது 2 விஷயம் நடக்கும். ஒன்று நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், இன்னொன்று பிரபஞ்சத்துக்கும் நல்லது. செடிகள் நல்ல பிராணசக்திலாம் வந்து சேருதா, அதனால் பிரபஞ்சத்துக்கும் நல்லது. இதை செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த லெவலில் முன்னேறும். வாழ்க வளமுடன்.